வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் சிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி. இந்த ஜோதிடத்தில முதன்மையான கிரகம், இந்த 9 கோள்கள்ல பார்த்தீங்கன்னா, முதன்மை கோள் அப்படின்றது சூரியன். சூரியனை சுத்தி தான் 9 கிரகங்களும் வலம் வருது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுதுல 9 கோள்கள் அப்படின்றது முதன்மை கோளான இந்த சூரியனை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மத்தியம பகுதியில இந்த சூரிய பகவான் இருக்கிறாரு. இந்த சூரியன்றது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மத்தியம பகுதி அப்படின்றப்பயே தெரியும். ஒரு உட்கோர். ஒரு கோர்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு உட்கருவு. எல்லாருக்குமே ஒரு தலைமை பண்பா இவர் செயல்படுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுதுல நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில உடல் பாகத்துல எந்தெந்த இடத்துக்கு அவர் அதிபதியா செயல்படுறாரு அப்படின்றது பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்குறப்ப உடல் பகுதியில முக்கியமா எல்லாருக்கும் முதன்மை கோள்ன்னு சொல்றப்பயே தெரியும். அது தலைப்பகுதி அப்படின்றது. 2வது மத்தியமமா எல்லாருக்கும் செயல்படுறப்ப இருதயம். அடுத்து எல்லாருக்கும் மத்தியமமா செயல்படக்கூடியவர் எப்படி இருப்பாரு? ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு முதுகெலும்பு போல எல்லாருக்கும் செயல்படுவாரு. அப்படின்றப்ப முதுகெலும்பு. வலது கண். அந்த கண் யார் எப்படி இருக்கிறாங்க கண்காணிக்கக்கூடியது அந்த கண்கள். அப்படி இருக்கும் பொழுதுல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் முக்கியத்துவம் குடுக்குறது இந்த கண். அதனால பார்த்தீங்கன்னா, முக்கியமா இதுல வலது கண் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உடல் பாகத்துல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?